தற்போதைய அண்மை செய்தி, பிரதமர் வீட்டில் இந்திய வீரர்கள் என்ற அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. உலக கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். T20 உலக கோப்பையுடன் பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். வணக்கம். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி மீண்டும் உலகக்கோப்பையில் வெற்றி பெற்றிருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான அணியினர் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பிரதமர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார். கிரிக்கெட் வீரர்களுக்கு இன்றைய தினம் காலை உணவும் பிரதமர் இல்லத்திலேயே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை உணவு அங்கே உட்கொண்டு அவர்களுடைய அந்த பயண அனுபவம் எப்படி இருந்தது, இந்த வெற்றியின் போது ஏற்பட்ட அந்த வெற்றி களிப்பு, அந்த தருணங்கள், டிக் நிமிடங்கள் போன்றவற்றை எல்லாம் பிரதமர் கேட்டு அறிந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்திய ஒரு வெற்றியாக இந்த வெற்றி பதிவாகி இருந்தது. கிரிக்கெட் உலக நாடுகளிலே 15-20 நாடுகள் மட்டுமே விளையாடக்கூடிய நிலையிலே தொடர்ந்து இந்தியாவை பொறுத்தவரையிலே உலகக்கோப்பை வெல்ல வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்து வருகின்றது. பலமுறை உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் செமிஃபைனலுக்கும் சென்று தோல்வியுற்ற நிலையில் இந்த உலகக்கோப்பை கனவு என்பது பல ஆண்டுகளாக நீடித்து வந்தது. இறுதியாக 2011 கேப்டன் தோனி தலைமையிலான அணி வெற்றி கோப்பையை பெற்றுக் கொடுத்திருந்தது. அதன் பிறகு செமிஃபைனல், அதே போல கடந்த ஆண்டு உலகக்கோப்பை ஃபைனலில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்றது. இது போன்று 50-50, 20-20 என சர்வதேச போட்டிகளிலே ஒரு தோல்வியை சந்தித்து வந்த இந்திய அணிக்கு இந்த வெற்றி ஒரு சாதாரண வெற்றியாக இல்லாமல் ஒரு த்ரில்லிங் வெற்றியாக கிடைத்தது. எனவே இது இந்திய ரசிகர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது. உலக நாடுகள் மத்தியிலே இந்தியா மீண்டும் கிரிக்கெட்டில் நம்பர் 1 என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. இந்த பெருமையை தேடி தந்திருக்கக்கூடிய இந்திய வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து காலை உணவு கொடுத்து பாராட்டி அவர்களை வழி அனுப்பி வைக்க இருக்கின்றார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.